K+S Solu NPK 94010 கொடுத்த டொமேட்டோ ஃபீல்டு ஆல்ரெடி டியூரேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ கிராப் வந்து அழிச்சிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தாங்க. அப்போ வந்து நம்ம 94010 ரெக்கமெண்ட் பண்ணோம். ஒரு டோஸ் இது கொடுங்க, எக்ஸ்டெண்ட் ஆகும் லைஃப் ஸ்பேன் சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணோம். க்ரோத் பூஸ்டர் ரேஞ்சு. நெக்ஸ்ட் வந்து 13/8/28 யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஃப்ரூட் செட்டிங் பாருங்கள், 94010 கொடுத்ததில் ஃப்ளவரிங் வந்து இப்போ ஃப்ரூட் செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் காய்க்கு கலர் வரணும், ஷைனிங் வரணும், வெயிட் வரணுன்றதுக்காக 13/8/28 பொட்டாஸ் ரிச் கிரேடு கொடுக்கலான்னு இருக்கும். நல்ல ஃப்ரூட் செட் ஆயிருக்கு. ஃப்ரூட்டோட சைஸும் உங்களுக்கு பாருங்கள் கொஞ்சம் நல்லா பெருசாக டெவலப் ஆகி வந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி மல்டிபிள் பிக்கிங் மல்டிபிள் ஹார்வெஸ்டிங் பண்ணுற கிராப்ஸுக்காகவே ஸ்பெஷலாக டைலர் மேடாக K+S நிறுவனத்தால் கொண்டு வரப்பட்டது தான் இந்த க்ரோத் பூஸ்டர் ரேஞ்சு. நைட்ரஜன் ரிச், பாஸ்பரஸ் ரிச், பொட்டாஸ் ரிச் மூணுமே இருக்குது. ஸோ இது இந்த மாதிரி மல்டிபிள் பிக்கிங் இருக்க வெஜிடபிள் கிராப்ஸுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். டியூரேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈல்டு அதிகப்படுத்தி கொடுக்கும். புது தளவு எடுக்கிறது, பூ வரது, காய் வரது, காயோட வெயிட் கூடுறது, ஷைனிங் வரது, சைஸ் வருது, இந்த மாதிரியான எல்லா வகையான விஷயமே இந்த க்ரோத் பூஸ்டர் கொடுக்கும்போது நமக்கு கிடைக்கும். என்ன காரணம்னா இதில் NPKவோட மெக்னீஷியம் ப்ளஸ் போரான் இருக்குங்க. 3 க்ரோத் பூஸ்டர்லையுமே NPK ப்ளஸ் மெக்னீஷியம் போரான் இருக்கு. ஸோ ஒரு நிறைய பிளைட் வந்த இந்த இவ்வளோ வகையான டிசீஸ் இருக்க அஃபெக்ட் ஆன இந்த செடியிலே நம்ம இவ்வளோ ஃப்ரூட் செட்டிங்ஸ் வந்து நம்ம K+S க்ரோத் பூஸ்டர் கொடுக்குறப்ப நம்மளால பார்க்க முடியும். நீங்களும் உங்களோட ஃபீல்டில் மல்டிபிள் பிக்கிங் இருக்கக்கூடிய எல்லா வெஜிடபிள் கிராப்புமே இந்த க்ரோத் பூஸ்டர் பயன்படுத்துங்க. இனி விரல் நுனியில் விவசாயம்.